அன்பு நண்பர்களே, இந்த இரவு பொழுதில் மணி இப்போ 11 ஆகுது. உங்கள்கிட்ட நான் நிறைய செய்திகள் சொல்லியிருக்கேன். நான் முறையாக என்னுடைய 1800 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்கல்ல, எனக்காக ஒரு உதவி செய்யுங்களேன். எனக்காக, இந்த அப்பாக்காக. மனிதனும் தெய்வமாகலாம். இவர் புகழை உலகம் முழுக்க சொல்லுவோம்மா. யாரும் இல்லை, டாக்டர் சொக்கலிங்கம், இதய அறுவை சிகிச்சை நிபுணர், வேப்பேரியில் முக்கத்தாள் தெருவில் அவர் கிளினிக் வச்சுருக்காரு. எனக்கு சேலம் பகவத் மிஷன் மூலமாக ரெஃபர் பண்ணாங்க. அப்படித்தான் நான் பார்த்தேன். எனக்கு ஹார்ட் அட்டாக் அடுத்த செகண்ட் இவரை தான் முத நான் சந்தித்த மருத்துவர். இவர் தான் என்ன பண்ணார், என்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட ஒரு காசு கூட வாங்காமல் எனக்கு ஜிஹெச்சில் கண்ணன் என்கிற ஒரு டீனுக்கு லெட்டர் எழுதி கொடுத்தார். அது மூலமாக தான் நான் போய் ஆஞ்சியோகிராம் எடுத்தேன். ஆஞ்சியோகிராமில் எங்கிட்ட 3 இதெல்லாம் இருக்குது, அடைப்பு இருக்குது. இவருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ண முடியாது எங்களால், ஹை ரிஸ்க் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பைபாஸு, அதுக்கான ஸ்ட்ரென்த் இல்லை உடம்புலன்ட்டு கை விரிச்சாங்க. மறுபடியும் நான் இவர்கிட்ட வந்தேன். இவர் தான் மாத்திரைகள் மூலமாக ட்ரை பண்ணலாம், டோன்ட் வரிட்டு. இன்று இரவு இப்போ அவரை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். 3வது முறையாக அவரை சந்தித்து வரேன். நான் நம்ம ஏதோ இந்த சமூகத்தை ஒரு பிறவி எடுக்கிறோம், வாழறோங்கிறது பெருசு இல்லை. இப்படியான தெய்வமான மனிதர்களை உலகம் முழுக்க புகழ் பெற வைக்கணும். இவர்கள் பேர் நாம தான் சொல்லணும், நம்மளை தவிர வேறு யார் சொல்லுவாங்க? டாக்டர் சொக்கலிங்கம், மனிதனும் தெய்வமாகலாம். சொல்லுங்கள் பாப்பா எல்லாரும். மனிதனும் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். கண்ணதாசன் பாட்டு உங்களுக்கு தெரியும். அந்த பாட்டில் அனைத்து வார்த்தைகளுக்கும் பொருத்தமான மனிதர்களில் இவர். பேராசிரியர் அன்பழகனுடைய மருமகன். என்னுடைய பர்சனலில் எனக்கு இலவசமாக வைத்தியம் பார்த்தாருன்னா நான் அதை சொல்கிறதுக்காகலாம் நான் அவர் நெஞ்ச நக்கணும், அவர் அதுக்காகலாம் பேசலைங்க. அவருக்கு தேவையில்லைப்பா. அவருடைய ஸ்டேட்டஸ்க்கு, அவருக்கு வர கிளையண்ட்ஸுக்கு என்னை மாதிரி ஒரு சாதாரண ஏழை மனிதனை என் மனைவியை உட்கார வச்சு எனக்கு இந்த இரவு பொழுதில் கிளாஸ் எடுத்து, பயப்படாத, உயிரை பற்றி பயப்படாத, 1 வருஷம்குள்ளே எப்படியாவது மருந்து மூலமாக குணப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிடலாம், கவலைப்படாதுன்னு சொல்கிறதுக்கு யாருங்க இருக்கா இந்த பிரபஞ்சத்தில்? வியாபார மருத்துவ உலகங்க. இந்த உலகம் முழுக்க எங்கே திரும்புங்க அத்தனையும் வியாபார மருத்துவ உலகம். இதில் ஒரு மனிதர், 100 வாட்டி சொல்லுங்கள், மனிதரும் தெய்வமாகலாம். அது சொக்கலிங்கம் போல் வாழ்ந்தால் தெய்வமாகலாம். நான் இந்த நொடி முதல் மீண்டும் சொல்கிறேன், எனக்கு வாழ்க்கையில்